the bell icon on YouTube and don't miss another update. பொதுவாவே ஒரு யுத்தத்துல தோல்வி அடைஞ்சா, தோத்து போன பக்கத்துல ஏகப்பட்ட கலவரம் நடக்கும். "நீ காரணம், நான் காரணம், இதெல்லாம் பிரச்சனை" அப்படின்னு. அப்படி ஒண்ணுமே நடக்காட்டியும் பெரிய அளவு மாற்றங்கள் நடக்கும். அப்பதானே அடுத்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும். இப்ப ரஷ்யா 1 வருடம் கழித்து பக்முத் வெற்றிக்கு அப்புறம் அடிக்வா வெற்றிய பெற்றிருக்கு. இந்த வெற்றிய ரஷ்யா பெற்று ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்கும்போது, இந்த பக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பக்கம் கேட்கவே வேணாம். ரொம்பவுமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னா, இந்த தோல்விக்கு காரணம் ஜெர்மனியா இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி பேசுறார்கள். இதுக்கு வாய்ப்பு கம்மி. நமக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, உக்ரைன் ராணுவம் அப்படியே கிளி கிளின்னு கிழிக்கல. எவ்வளவு காலம் அமெரிக்கா தன்னோட உளவு தகவல பம்ப் பண்ணுச்சோ, அதுவரையும் தான் உக்ரைனுக்கான ஒரு எதிர்காலமே கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. ஆக அதுவும் எப்படி அப்படின்னா, வெறும் ஹை வேல்யூ டார்கெட் தான். ஒட்டு மொத்தமா அந்த யுத்தத்தையே திசை திருப்பக்கூடிய வகையில எதுவுமே பண்ணல. ஹை வேல்யூ டார்கெட்ட தொட்டு தூக்குனார்கள். அதுக்கப்புறம் அதுலயும் ரஷ்யா ஒர்க் பண்ண அப்பாடு குறைஞ்சிச்சு. ஒரே அடியா ரஷ்யா அமெரிக்காவை கூப்பிட்டு மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த உளவு தகவல்களே வரல. அதனால ஜெர்மனி, அதாவது உக்ரைனோட படை நடவடிக்கைகள ஜெர்மனி லீக் பண்ணி தான் இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஏன் இத இப்ப சொல்றார்கள் அப்படின்னா, இது விஷயம் கிடையாது. இதுக்கும் மேல ஒண்ணு சொல்றார்கள் ஜெர்மனிய பார்த்து. அதாவது ரஷ்யாவோட சண்டை போடுறதுக்கு ஜெர்மனி விரும்பல. அப்படி விரும்பாம இருந்து தொலைஞ்சுக்க, அது உன் இஷ்டம். ஆனா நேட்டோவுக்குள்ள உட்கார்ந்து நேட்டோவோட ரகசியங்கள ஜெர்மனி ரஷ்யாவுக்கு குடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட மெயினா சொல்லியிருக்காங்க. அப்ப உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ள நடக்கிறது நேட்டோவுக்கு தெரியும்ல. அத குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்க போக, ஆமா குடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடிக்குவா வெற்றி பாருங்க 1 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. அப்படின்னு போற போக்குல ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டார்கள். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா இப்ப ஜெர்மனி அப்படி என்னத்த தான் ரஷ்யாவுக்கு குடுத்துச்சு? ஜெர்மனிய பொறுத்தவரையும் ரஷ்யாவு கூட எதிரியாவும் பல நபர்கள் இருக்கார்கள். ரஷ்யா கூட நட்பாவும் பல நபர்கள் இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது ஜெர்மனி எத குடுத்துச்சு அப்படிங்கிறதான், ஜெர்மனி ஒண்ணும் குடுக்கலங்கிறது தான் உண்மை. ஜெர்மனியில கசிய விட்டப்பட்ட தகவல்கள் தான் ஜெர்மனியே அஃபிஷியலா ரஷ்யாவுக்கு குடுக்கறக்காக கசிய விட்டுருச்சு. அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு நேட்டோவுக்குள்ளேயே கிளம்பியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியோட அரசாங்க டாக்குமெண்ட்டுகள் அவர்களோட ஏஜென்சில ரிலீஸ் ஆச்சு. அதுல என்ன அப்படின்னா, ஒரு 6ல இருந்து 8 வருஷத்துக்குள்ள ரஷ்யா நம்மள தாக்கும். அதுக்காக நம்ம படை பலத்த பெருக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுக்குது அப்படிங்கிற விஷயம் எப்பிட்றா ஏஜென்சில ஃப்ளாஷ் பண்ற அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தீர்கள் அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அரசாங்கமே எடுத்து ஏஜென்சி கிட்ட குடுத்து வெளில போட்டுக்க அப்படின்னு சொன்னா தான் உண்டு. அப்படிதான் நடந்திருக்கும். நீ ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுற அப்படின்னு சொல்லி ஜெர்மனி மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டு ஜெர்மனி ஆமான்னு சொல்ல தேவையில்ல, இல்லேன்னும் சொல்ல தேவையில்ல. பேசாம இருந்தாலே கடந்து போறார்கள். வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்பதான் முக்கியமான விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது என்ன? ஜெர்மனி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுது. அத ரிலீஸ் பண்ணி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறார்கள். அந்த பதட்டத்துக்கு மூலியமா ரஷ்ய எதிர்ப்ப இன்னமும் ஸ்ட்ராங்கா அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போக விரும்புறார்கள் அப்படிங்கிறது தான் இதுநாள் வரையும் பார்வையா இருந்துச்சு. ஆனா ரஷ்ய அதிபர் சமீபத்துல குடுத்த இன்டர்வியூல பல விஷயம் சொன்னாரு. அதுல முக்கியமான 2 விஷயம். ஐரோப்பா சார்ந்து, ஜெர்மனி சார்ந்து அப்படின்னு பார்த்தா, நார்ட் ஸ்ட்ரீம் 1 வெடி வச்சு தகர்த்தனால இழப்பு ஜெர்மனிக்கு தான். அதையும் மீறி இப்ப மாற்று பாதையில ஜெர்மனிக்குள்ள கொண்டு போகவே ரஷ்யா தயார் தான். ஆனா அமெரிக்காவோட கூஜாவா ஜெர்மனி இருக்கிற வரையும் அத பத்தி அவங்க யோசிக்க போறதே இல்ல. அவங்க மக்களுக்காக யோசிச்சா மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நிறைவேத்த முடியும் அப்படின்னு சொல்லி, ஜெர்மனியில ரஷ்யாவுக்கு ஆதரவு பாதி, எதிர்ப்பு பாதி. அந்த ஆதரவு பாதிய இன்னும் அதிகரிக்கிறக்கு ஒரு போடு போட்டாரு. அது மட்டும் கிடையாது. ரஷ்யா அணு ஆயுதத்த யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள், நாளைக்கு, நாளான்னைக்குன்னு டேட் எல்லாம் குடுக்குறாங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவாகும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு உண்மைய சொன்னார். ஆமா, ரஷ்யா யூஸ் பண்ணுச்சுன்னா, பதிலுக்கு இவர்களும் யூஸ் பண்ணுவார்கள். பதிலுக்கு ரஷ்யாவும் யூஸ் பண்ணும். கடைசியில உலகமே இருக்காது. அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நானும் புரிஞ்சிருக்கேன். நீங்களும் புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் சொன்னாரு. அப்ப ஏறக்குறைய
நேட்டோ மீது படையெடுக்கக்கூடிய ஒரு ஐடியாவே ரஷ்யாவுக்கு கிடையாது. ரஷ்யாவுக்கு அணு ஆயுதம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஐரோப்பா மக்களிடையே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்ப உருவாக்குறக்கு நெனச்சிருக்காங்க. அப்படி உருவாக்குறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவ கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணல. ரஷ்யாவுக்கு ஆதரவா உள்ள நபர்கள் தூக்கி வீசிட்டார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த ஆதரவா நபர்கள் நெறைய பேர் உன் நாட்டுல இருக்காய்ங்கங்கிற கோவத்த தான் இப்படி நேட்டோ வெளிக்காட்டுது. அத சரி பண்ணாம நீ நேட்டோக்குள்ள உட்கார்ந்து ரஷ்யாவுக்கு எதிரா போடுற திட்டம் பூரா குப்பைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி காட்டமா கூப்பிட்டு திட்டியிருப்பாய்ங்க. அவனுங்களுக்குள்ள சண்டை போட்டிருப்பாய்ங்க. அந்த சண்டை வெளியில கசியுது. அத இப்படி ஒரு போர்வைய போத்தி ஜெர்மனி தான் லீக் பண்ணிருச்சு அப்படின்னு மேலோட்டமா சொல்றார்கள். ஜெர்மனில யார் லீக் பண்ணா? ரஷ்ய ஆதரவு கூட்டம் பெருகுச்சு அப்படின்னா, ஏற்கனவே பிரான்ஸ், ரஷ்யா பக்கம் தான் நிக்குது. இப்ப ஜெர்மனி போய் நின்னதுக்கு அப்புறம் குட்டி குட்டி நாடுகள் ஏற்கனவே சரண்டர் ஆக ஆரம்பிச்சிட்டார்கள். அப்புறம் அமெரிக்கா, பிரிட்டன் மட்டும் தனியா ஐரோப்பாக்குள்ள நிக்க வேண்டியதுதான்.